நான் இந்த தமிழ் சினிமா பாடல்கள்லாம் ரொம்ப விரும்பி கேட்பேன். அதுவும் சமீபத்துல வந்த பாடல்கள்ல தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு தலைக்கு தேவை சுண்ணாம்பு வெட்டியா இருந்தால் வந்து அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்னோட பர்த்டே விஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க. I'll be happy to see them. இப்போ உங்களுக்காக ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கேன். சோ வாங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சும்மா இருக்க முடியலையாடா உங்களுக்கு? என்னன்னா பண்றானோ தெரியுமா? கேளுங்க, அதை கொஞ்சம் அந்த சாங் கொஞ்சம் கேட்டு வாங்க. தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு நான் கூட இந்த பாட்டை முதல் தடவை கேட்கும் போது என்னடா பாட்டு இது அப்படின்னு ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டேன். ஆனா நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்ற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல திருவன் திசையெல்லாம் இந்த பாட்டு தான் ஓடிட்டு இருந்தது. பக்கத்துல பாம்பு படுக்க போட்டு தொங்குதே குஞ்சு அஞ்சர இஞ்சி கக்கு அன்னையே மிஞ்சி. ஏண்டா அப்படி சாவடிக்கிறீங்க? சரி கர்மம் கேட்டு தொலைவோன்னு கேட்டா அது மண்டக்குள்ள ஏறிடுச்சு. தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு என்னடா இந்த பாட்டு ஒரு மாதிரி நம்ம மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்குன்னு பார்த்தா எனக்கு மட்டும் இல்ல, எல்லார் மண்டையிலயும் இந்த பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு. தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு ஒரு பக்கம் இவனுங்க வைப் பண்ணிட்டு இருக்கானுங்க, இன்னொரு பக்கம் அனிருத்த வச்சு செஞ்சுட்டு இருக்கானுங்க. தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு அம்மாடி டப்பிங்லாம் கரெக்டா இருக்க. பக்கத்துல பாம்பு படுக்க போட்டு என்ன எடிட்டிங்லாம் நடந்திருக்கு? ரீரிகார்ட் பண்ணிட்டீங்களா? இதுக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லடா. இப்படி ஒரு பாட்டு வந்திருக்கேன்றதே அவருக்கு தெரியுமான்னு தெரியல. இதுல அந்த பாட்டையே அவர் தான் பாடின மாதிரி வச்சு செஞ்சுட்டு இருக்கீங்களடா. சும்மா இருடா, பாவண்டா அவரு. இந்த பாட்டோட லிரிக்ஸ பத்தி சொல்ல போனா கவிஞர் வைரமுத்துவே இந்த பாட்டை கேட்டாருன்னா ஷாக் ஆகுற அளவுக்கு எழுதியிருப்பாங்க. ஒரு ஆள் மட்டும் எழுதின லிரிக்ஸ் கிடையாது இது. பல பேரோட கமெண்ட்ஸ் தான் இந்த பாட்டுல லிரிக்ஸாவே யூஸ் பண்ணிருக்காங்க. இவங்களோட கமெண்ட் செக்ஷன்ல இருந்தா இந்த பாட்டுக்கு தேவையான மொத்த லிரிக்ஸையும் வந்து எடுத்திருக்காங்க. இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இவன் ஒரு லூசு பைய சார், ரொம்ப லூசு சார். சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. சோசியல் மீடியால அசிங்கமா பேசி வீடியோஸ் போடுவாங்க. அந்த வீடியோஸை பார்த்து ஒரு 100 பேர் போய் அவங்க கமெண்ட் செக்ஷன்ல அவங்கள காரி துப்புவாங்க. அந்த கமெண்ட்ஸை எடுத்து அவங்க திரும்பவும் அசிங்கமா பேசி வீடியோஸ் போடுவாங்க. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. இவ்வளவுதான் அவங்க. சரி வாங்க இப்ப நாம அடுத்த ரீல்ஸை பார்க்கலாம். தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி, தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி, போட்டு கடா தட்டை எத்து 5 பூரி. சாப்பிடுறது தாண்டா தயிர் சாதம், மோதுன ஆயிடு உயிர் சேதம். சும்மா வாங்கி போட்டு குத்துங்கண்ணா. தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி, தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி. ஐயர்னா சாம்பார் சாதம் சாப்பிட்டு சாஃப்டா இருப்பாள் நினைச்சேலா? நாங்க கொஞ்சம் ரகடான ஆளு. ஓய், நான் சாணக்கியம் இல்லடா. லோக்கல் குத்துல இருந்து கும்மாங்குத்து வரைக்கும் குத்துவோம். சாப்பால் பாக்குறீங்களா? எப்படி போடுவேன்? உட்காரு போய் போட்டு காட்டுறேன். சட்னி சட்னி, தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி. போடு போடு போடு. நான் தான் பிள்ளையார் பேசுறேன்டா. டேய், என்னடா இது பிள்ளையாருக்கு வந்த சோதனை? இந்த சமுதாயத்துல நான் பட்ட அவமானமும் அசிங்கமும் என்னோட தொலைஞ்சு போகட்டும். புள்ள பிடிக்கிற மாதிரி இருந்துகிட்டு பிள்ளையார் வேஷமா போட்டுன்னு இருக்க. அத கூட மன்னிச்சிடுவேன்டா. ஆனா ஒரு சாக் பீஸ் எடுத்து வயித்துல ஒரு தும்பிக்கையை வரைஞ்சி நான் தான் பிள்ளையார்னு போட்டியடா ஒரு ரீல்ஸ், அத மட்டும் மன்னிக்கவே மாட்டேன்டா.
கிறுக்கு பயலுலா மெண்டல் பயலுலா கிறுக்கு பயலுலா அங்க எல்லாமே நீங்க தானே. இந்தாப்பா இப்படி வலிக்குது. இப்போ உடைக்கலன்னா மானம் போயிடுவேன். என்ன பண்றது? சரி 2 கம்பு வேணாம், 1 கம்பை வச்சு ட்ரை பண்ணலாம். ஓகே 1 2. ஆல்ரைட், இட்ஸ் ஆல்ரைட். மறுபடியும் ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட்ல இருந்து சொல்றேன். 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்கறாரு, ஒன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. பாஸ் இடையில காலு உடைஞ்ச மாதிரி ஒரு சில எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுத்தீங்களே, ஏன் பாஸ்? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். அது ஒண்ணும் இல்ல, நேத்து நைட்டு பாஸ் கராட்டி கிட் படம் பார்த்து பிராக்டிஸ் பண்ணிருப்பாரு. நாம தான் இப்போ ஒரு கராத்தே மாஸ்டர் ஆயிட்டோமே, கத்துக்கிட்ட கலையில இருந்து ஒரு 2-3 சாம்பிளை எடுத்து இந்த உலகத்துக்கு நாம யாருன்னு காட்டுவோம் அப்படின்னு வந்திருப்பாரு. நீ கராத்த மாஸ்டர் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா நீ புரட்டா மாஸ்டர்ங்கிறது எனக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும். நம்ம பாடி எவ்வளவு தாங்குமோ அதான் நாம பண்ணணும். ஓகே, அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. தாத்தா என்ன தாத்தா இது? என் வெளி தோற்றம்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. ஆடும் நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு, உனக்கு இளமை ஊஞ்சல் ஆடுதா? இத மட்டும் பாட்டி பார்த்தாங்கன்னு வெச்சுக்க, அம்புட்டு தான். பி கேர்லெஸ். என்னடா ஐயர்லாம் புள்ளிங்கோவா மாறிட்டு இருக்காங்க? இருந்தண்ணே கேர்ள்ஸ் இல்லையே இருந்துட்டாலும் போக போக்க பார்த்தா கலர் கலரா Dress போட்டு காதல் பாட்டுக்கெல்லாம் ரீல்ஸ் பண்ணுவாங்க போல இருக்க. அங்க பாரு மூட்டு வலிய கூட மூமெண்ட் மாதிரி மெயின்டெய்ன் பண்ணாடா. ஓகே गाइस, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னும் ஒரு தரமான சம்பவத்துல வந்தவங்களை சந்திக்கிறேன். அப்போ பாய். தூத்துக்குடி கொத்த சி. Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great.